ஆயிஸ்டர் மஷ்ரூம எண்ணெயில ஃப்ரை பண்ணி தான் செய்ய போறோம். அது முழுசா இருந்தா வேக கஷ்டமா இருக்கும். அதனால இது தனித்தனியா அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, பொரிக்கும்போது ரொம்ப ஈஸியா வெந்துரும். இந்த மஷ்ரூம்ல நெறைய நீர் இருக்கும். அதனால இத தண்ணீல அலசிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. கார்ன்ஃப்ளவர், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் லெமன் ஜூஸ். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, உப்பு மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. அது கடைசியில பொரிக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில பொரிச்சுட்டு தனியா எடுத்து வச்சுருங்க. ஏற்கனவே பொரிச்ச எண்ணெய இதில யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய இதில ஆட் பண்ணிக்கோங்க. பொடியா நறுக்குன பூண்டும், பச்சை மிளகாவும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஆனா இஞ்சி ஆட் பண்ணல. அதுக்கு பதிலா தாய் ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அத அறியவே முடியல. அதனால நான் அப்படியே முழுசா போட்டுட்டேன். கடைசியில எடுத்து வெளிய போட்டுடலாம் அப்படின்னு. வெங்காயத்த நீட்டா அரிஞ்சு, அதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில ரோஸ்மெரியும் ஆட் பண்ணிக்கணும். என்கிட்ட எல்லோ கலரும், ரெட் கலரும் குடமிளகாய் இருந்துச்சு. அதையும் நான் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ராக்கெட் லீவ்ஸும், பேசில் லீவ்ஸும் ஃப்ரெஷ்ஷாவே இதில ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ்ல டார்க் சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க. லைட் சோயா சாஸும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த காயெல்லாம் ஒரு ஓரமா தள்ளிட்டு தான் நம்ம இந்த சாஸ சேர்க்கிறோம். அந்த சாஸ் கொஞ்சம் வந்து கேரமலைஸ் ஆகட்டும். அது கொஞ்ச நேரம் தனியாவே வதக்கிட்டு இருங்க. அது கூடவே வெஜிடபிளோட டொமேட்டோ கெட்சப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆயிஸ்டர் மஷ்ரூம இது கூடவே சேர்த்துடணும். நான் ஆக்சுவலா இத செகண்ட் டைம் சமைக்கிறேன். நான் செகண்ட் டைம் சமைச்சாலும் இதுக்கு அவங்க தந்த மார்க் 8.59. இது கூடவே உப்பும், தைம் லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவா நம்ம மஷ்ரூம் கடையில வாங்குனோம்னா, அது உடனே சமைக்க ஆரம்பிச்சுருவோம். ஆனா, அப்படி சமைக்காம சன்லைட்ல ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு, அதுக்கப்புறமா அத எடுத்து சமைச்சீங்கன்னா, அதில அதிகமான விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். நான் ரீசென்ட்டா ஒரு இடத்துல படிச்சேன். ஸோ, இத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க சமைக்கும்போது கண்டிப்பா சன்லைட்ல வச்சு சமைங்க. உங்களுக்கு சொல்றேனே தவிர, நான் ஒரு வாட்டி கூட வைக்கல. ஏன்னா, எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. நானும் ட்ரை பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க.